சார் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஓவர்சீஸில் சொன்னீங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாமே சொன்னீங்க. இந்தியாவிலையும் சொல்கிறேன். இந்தியாவிலையும் சொன்னீங்க. ஆனால் நமக்கு வந்து ஜனநாயகம்னா மெயின் தமிழ்நாடு தான். அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுன்ற கவலை அவங்களுக்கு இருக்கும். இப்போ அதுக்காக வந்து எக்ஸாம் தள்ளி வச்சிடலாமா? ரிலீஸாக தள்ளி வைக்க முடியுமா அதுக்கிட்டு? சொல்கிறேன், இவங்க சொல்லுவாங்க எக்ஸாம் தள்ளி வையா, இதுக்கு திமுக தான் சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பழி வாங்குது பார்த்தியா, தேர்தல் தேதி தேர்வு தேதியை போட்டு எங்கள் ஜனநாயக படத்தை முடக்கிறதுக்கேவும் எலெக்ஷன் இது போட்டிருக்காங்க. இது எக்ஸாம் டேட்டை வந்து 18ஆம் தேதி தளபதி படம் வருதுன்னு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி சொல்ல மாட்டாங்க. 18ஆம் தேதி படம் வருதுன்னு தெரிஞ்சே நீட் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முடக்கிறது இல்லையா? இதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இத்தனை சிக்கல் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, இத்தனை சிக்கல் இருக்குது. ஓவர்சீஸ் தரப்புல இருந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு டேட்டை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. ரம்ஜானால தள்ளி வைங்கன்னு கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிபியூட்டருமே படத்தை டேட்டை தள்ளி வைங்க, எக்ஸாம் நேரமாக இருக்குது, எல்லாரும் படிக்கிற நேரமாக இருக்குது, ஸ்டூடெண்ட் தான் பெரிய அளவில் நமக்கு ஆடியன்ஸையும் அவங்களுக்கு குறைச்சி. எப்பயுமே எல்லா படத்துக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து 18லேருந்து 25க்குள்ள ஆடியன்ஸ் தான் மெயின் மேஜர் ஆடியன்ஸ். அப்போ அவங்களும் வந்துடுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது 18ஆம் தேதி முதல்ல ரிவைசிங் போய் சென்சார் கிடைக்குமாங்கிறதே கேள்வி குறிப்பேன்.